வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 1 4ஆம் அதிபதி 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் அந்த கோயில் சுற்றுலாலாம் போய் பார்த்துட்டு நேர்த்திக்கடன் பார்த்துறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கான பிரயாணங்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ஆம் அதிபதியான 7 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறையா இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் திங்கள் செவ்வாயிலேருந்து ஒரு மன உளைச்சல், தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்துலையும் சரி, மன ரீதியாகவும் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 3இலும் பிரயாணம், நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த உறவு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் 3இல் இருக்கும். புதிய தொழில் வளர்ச்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் கடன் கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 11 மற்றும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி செவ்வாய் 3இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களோட முயற்சிகளில் வந்து ஒரு ஸ்டெப்பின் ஆகி பெரிய லெவலில் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறதோ அதுக்கான அலைச்சல்கள் சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி. தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தேசாபதி. சூரியன் 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 3இல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சிறுதூர பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களுமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதி. சந்திரன் 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் திங்கள் செவ்வாயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் மன உளைச்சலோ இருக்கும். அதனால் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 3இல் இருக்கும். பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு லெவலில் முன்னேறணுங்கிற ஆர்வம்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கிரகங்கள் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதி. குரு வந்து 1 4ஆம் அதிபதியான குரு 7 சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருக்காருங்க. ஸோ 4இல் இருக்கும்போது அவர் என்ன மாதிரி, ஸோ சனியும் சுக்கிரனும் ஒன்றாக இருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸும், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பெரும் பணம் புரட்டுறதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக இருப்பீங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தேசாபதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி புதனும் அவர் வந்து 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயமும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபதி. கேது வந்து 9இல் இருந்து அது சுக்குண்டி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நம்ம லோன்ஸ் வாங்குறது, அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்திகள். சுக்கிரன் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்களோ நிலபுலங்களோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது. 2 பேருமே இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி, இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது, மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களுக்கு பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க, அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல, நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும் பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகள் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகளை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகளை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாத்தம் தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்த ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நாங்கள் போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.